முதல்ல எல்னினோனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். எல்னினோ அப்படின்னு சொன்னனாக்கா, ஒரு சிறப்பு வானிலை நிகழ்வு. ஆ உலகளவுல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு காலத்துல அது உலகளவியதுன்னு தெரியாம தான் இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, பெரு நாடு தென் அமெரிக்காவுல இருக்கு இல்லையா? ஆ கிழக்கு பசிபிக் அதாவது வந்து பெரு நாட்டினுடைய கடற்கரை பகுதியில பார்த்தீங்கன்னா, அந்த பசிபிக் பகுதியில பார்த்தீங்கன்னா, சில ஆண்டுகள் வந்து கடல் நீர் வந்து கொஞ்சம் கூடுதலா வெதவெதப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தாங்க மீனவர்கள். அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, கூடுதலா மழை பெய்யும் தென் அமெரிக்காவுல. அதே மாரி அ அங்க ஏற்படக்கூடிய கோடை பார்த்தீங்கன்னா, கடும் கோடையா இருக்கும். அதாவது மழையும் அதிகமா இருக்கும், கடும் கோடையாவும் இருக்கும். இத வந்து அந்த காலத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்பானிஷ் பேசக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, குழந்தை இயேசு அப்படின்னு பொருள் தரக்கூடிய எல் நினோ அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. ஏன் அப்படி பேர் வச்சாங்கன்னா, அ அந்த கட்டத்துல பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு நிகழ்வு ஏற்படக்கூடிய சமயத்துல அங்க வந்து அதிக அளவு மீன் கிடைத்தது. பயிர்கள் வளர்ச்சி கூடுதலாக இருந்தது. மழை எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால. அதனால அப்படி ஒரு பேர் வச்சாங்க. இதுதான் வந்து எல்னினோ. இந்த எல்னினோ எவ்வளவு தீவிரமா இருக்கு என்பதை பொறுத்து சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயல்பா கடல்ல வந்து எவ்வளவு வெப்பநிலை இருக்கணுமோ, அதை விட சராசரியா 0.5 டிகிரி உயர்ந்தா எல்னினோ அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவே ஒரு 2 1/2 டிகிரி, 3 டிகிரி அளவுக்கு உயர்ந்தா சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடல் வெப்பநிலையை அளந்து இந்த முடிவை வந்து மேற்கொள்றாங்க. அந்த முறையில இப்போ வந்து அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்றாங்க. இன்னும் அந்த அளந்து 2 1/2 டிகிரி, 3 டிகிரிலாம் போகல. பட் ஆனா அந்த திசை நோக்கி வெப்ப உயர்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்றாங்க. அதிலிருந்து ஒரு 90% உறுதிப்பாட்டோட நிச்சயமாக இது வந்து ஒரு சூப்பர் எல்னினோவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எல்னினோ பார்த்தோம். அதே மாரி வந்து இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. லா நினோ அப்படின்னு பேர். அதாவது எல்னினோவுக்கு எதிரானது. அதாவது அப்படின்னு சொன்னோம்னாக்க, இயல்பா கடல் மட்டம் இருக்க வேண்டிய வெப்பநிலையிலிருந்து உயர்வாக இருந்தா அது எல்னினோ. தாழ்வாக இருந்தா, அதாவது குளிர் நீராக இருந்தா அதுதான் லானினோ. இதுதான் வந்து எல்னினோ, லானினோ. பட் ஆனா எல்லா ஆண்டும் ஒண்ணு எல்னினோவா அல்லது லானினோவா இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. இடையில வந்து சராசரி ஆண்டுகள் இருக்கும். அந்த சராசரி ஆண்டுகள் வந்து இயல்பு ஆண்டுகள் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். இயல்புக்கு கூடுதலான வெப்பநிலை வந்து எல்னினோ, குறைவாக இருந்தா லானினோ. இல்ல, இதுல வந்து ஒரு ஒழுங்கு கிடையாது. 2 வருடத்துக்கு ஒரு முறை கூட சில சமயம் ஏற்படும். அல்லது 7 ஆண்டுகளுக்கு இடைவெளி விட்டு கூட இது வந்து ஏற்படும். ஒரு சீர் இயக்கம் கிடையாது. ஏன்னா, இது வந்து பல்வேறு வானிலை நிகழ்வுகளினுடைய கூட்டு விளைவின் வழியாக வருவதனால, இதுல வந்து ஒரு சீர் இயக்கம் கிடையாது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் வந்து மழை மாதம் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கிறோம் இல்லையா? இப்போ நவம்பர், டிசம்பர்னா நிச்சயமா மழை பெய்யும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா தமிழ்நாட்டுல. அந்த மாரி கிடையாது. பசிபிக் கடல்ல தானே நடக்குது. அது எங்கேயோ இருக்கே! அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். இதுல வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நாம தான் உலகத்துல வந்து எல்லைக்கோடுலாம் போட்டிருக்கோம். இயற்கை பார்த்தீங்கன்னா, ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரே கோளம் பூமியா தானே இருக்கு இல்லையா? ஸோ அப்போ பசிபிக் கடல்ல ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் உலக அளவுல மாற்றங்களை ஏற்படுத்தும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி வச்சுக்கலாமே, இது வந்து ஒரு எல்னினோ ஆண்டுன்னு வச்சுக்கலாமே. அப்போ என்ன ஆகும்? பெருவினுடைய கடற்கரை. அதாவது அந்த பசிபிக் கடல்ல, அந்த பெருவினுடைய கடற்கரையில வெப்பம் அதிகமா இருக்கும். வெப்பம் அதிகமாக இருந்தா என்ன ஆகும்? கடல் நீர்ல கூடுதலான நீராவி போக்கு ஏற்படும். கூடுதலான நீராவி வந்து உருவாச்சுன்னு சொன்னா, அங்க வந்து மேகங்கள் உருவாகும். இந்த வெப்பக்காற்று மேல எழ எழ அங்க வந்து அழுத்தம் உருவாகும் இல்லையா? ஏன்னா, வெப்பமான காற்று இருக்கிற இடத்துல வந்து குறைவான அழுத்தம் தானே இருக்கும். அப்போ வந்து அங்க வேற எங்கேருந்தாவது காத்து வரணும்ல. எங்கேருந்து வரும்? அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துலேருந்து வருது. அப்போ ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்திலிருந்து காற்று கடல் மேலாக உங்களுக்கு வந்து பெரு பக்கத்துல வரும்போது, அந்த கடல் மேல இருக்கக்கூடிய ஈரப்பதங்களை எல்லாம் எடுத்துட்டு போகுது. இப்போ என்ன சிக்கல் வருது அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஆஸ்திரேலியாவுல இதனால மழை குறையும். பெரு தென் அமெரிக்காவுல வந்து மழை கூடும். ஸோ வந்து தென் அமெரிக்கால இருக்கிறவங்கலாம் வந்து இந்த எல்னினோ வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. கூடுதல் விளைச்சல் இப்படின்லாம் சந்தோஷமா இருக்காங்க. கடும் கோடை இருக்கும் அது வேற விஷயம். பட் விளைச்சல் அதிகம், மழை அதிகம்னு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா, ஆஸ்திரேலியா பகுதியில பார்த்தீங்கன்னா வறட்சி இருக்கும். சரி, ஆஸ்திரேலியால அப்படி ஆயிடுச்சு. ஆஸ்திரேலியாவுல இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிக்கும், இந்தியாவை சுற்றி சூழ்ந்திருக்கக்கூடிய
இந்திய பெருங்கடலுக்கும் தொடர்பு இருக்கு இல்லையா? இந்த எல்னினோ ஆண்டுகள்ல என்ன ஆகுதுன்னு சொன்னா, இயல்பாக போக வேண்டிய காற்றோட்டம் வந்து மாறிடுது. அதாவது பருவ காற்றுகள் வந்து மாறிடுது. பருவ காற்றுகள் மாறுவதன் காரணமாக இந்தியாவிலும் வறட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருக்கோம். அதாவது எல்னினோ ஆண்டுகள்ல பொதுவாக இந்தியாவிலும் குறைவான மழை பொழிவு போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். இதனால வந்து இந்தியாவிலும் தாக்கம் இருக்கும். இதே போல வந்து உலக அளவுல பெருமிடங்கள்ல வந்து இதனுடைய ஆப்பிரிக்காவிலேயும் அதனுடைய தாக்கம் இருக்கு. இது மாதிரி வந்து சற்றேறக்குறைய உலகம் முழுக்க இதனுடைய தாக்கம் வந்து இருக்கு. வானிலையை கணிக்கிற மாதிரி இதற்கும் வந்து கணிப்புகள் இருக்கு. இப்போ உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னாக்க பசிபிக் பெருங்கடல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்கு. எல்னினோ இண்டெக்ஸ் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் வெப்பநிலையை தொடர்ந்து சீராக ஆஸ்திரேலியாவினுடைய வானிலை மையம் வந்து கணிச்சிட்டு வராங்க. ஏன் ஆஸ்திரேலியாவுடைய வானிலை மையம்? உலகத்துல வந்து இன்னைக்கு வந்து வானிலை அறிவியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு முயற்சியா இருக்கு. சர்வதேச வானியல் அமைப்புன்னு ஒன்று இருக்கு. அந்த 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 அமைப்பின் அடிப்படையில வந்து இந்த வானிலை நிகழ்வுகளை குறித்து ஒவ்வொரு நாடுகளும் வந்து தகவல் பரிமாறிப்பாங்க. ரகசியமாலாம் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கடல் வெப்பநிலை பொறுத்து தான் வந்து இந்த எல்னினோவா இல்லையான்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ அத வந்து அ பா கண்காணிக்கிற வந்து ஆஸ்திரேலியா மேற்கொள்ளுது. அதேபோல வந்து அமெரிக்காவுல இதனுடைய தாக்கம் பெருமளவுக்கு இருக்கும் என்பதனால, அமெரிக்காவினுடைய வானிலை ஆராய்ச்சி மையமும் வந்து இத வந்து கண்காணிக்கிறாங்க. இந்த மாரி உலக அளவுல வந்து பல்வேறு தரவுகளை வந்து கண்காணிப்பாங்க. இது எல்லாம் கூட்டி சேர்த்து தான் வந்து சர்வதேச வானிலை அமைப்பு, ஐநாவின் கீழ் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, சமீபத்தில வந்து இந்த ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறாங்க. வருகின்ற ஆண்டு வந்து ஒரு எல்னினோ ஆண்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. கடுமையான அ அதுவும் சாதாரண எல்னினோ இல்ல, சூப்பர் எல்னினோ. கடுமையான ஒரு எல்னினோவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா வந்து ஒரு சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொன்னா, இந்தியாவுல வறட்சி தான் அப்படின்னு நம்ம வந்து முடிவுக்கு வரக்கூடாது. ஏன்னா, இந்தியாவினுடைய இந்த பருவமழையை பாதிக்கக்கூடிய விஷயத்துல பார்த்தீங்கன்னா, 2 விஷயங்கள் தாக்கம் செலுத்துது. ஒண்ணு வந்து நம்ம இங்க பார்க்கக்கூடிய இந்த எல்னினோ. எல்னினோவ தவிர இந்தியா பெருங்கடல்லயே வந்து இந்தியன் டைபோல் அப்படின்னு ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கு. ஒரு வானிலை நிகழ்வு. இதே மாதிரியான ஒரு வானிலை நிகழ்வு. அந்த வானிலை நிகழ்வு பாசிட்டிவாக இருந்தா, அது வந்து 3 நிலையில இருக்கலாம். பாசிட்டிவா இருக்கலாம், அதாவது நேர்மறையா இருக்கலாம், அல்லது நெகட்டிவ் எதிர்மறையா இருக்கலாம், அல்லது இயல்பாக இருக்கலாம். எல்னினோ ஆண்டுகள்ல பாசிட்டிவா இது இருந்ததுன்னா, எல்னினோவுடைய வீரியம் வந்து குறைஞ்சிரும். எல்னினோவுக்கு வந்து ஒரு முறிவு மருந்து அப்படின்னு நம்ம வந்து சும்மா ஒரு உவமையா நம்ம வச்சுக்கலாம். இந்த டைபோல் மூவ்மெண்ட் வந்து பாசிட்டிவா இருந்தானாக்க, இப்போ நமக்கு கிடைக்கிற தகவல்ல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஓரளவு பாசிட்டிவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. நிச்சயம் இன்னும் முடிவாகல. சூப்பர் எல்னினோவும் முடிவில்ல. இதுவும் முடிவில்ல. ஆனா ஒரு 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 பாசிட்டிவா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. இதையும் வந்து விஞ்ஞானிகள் வந்து கண்காணிச்சுட்டு வராங்க. இந்திய பெருங்கடல்ல வந்து ஆஸ்திரேலியாவினுடைய வானிலை மையம், இந்தியாவினுடைய ஐஎம்டி இவைகள்லாம் வந்து இத வந்து கண்காணிச்சுட்டே வராங்க. இதன் அடிப்படையில தான் அடுத்த சில மாதங்கள்ல வந்து உறுதியான முடிவுக்கு நம்ம வர முடியும். இந்தியாவில் என்ன தாக்கம் இருக்கும் என்பத வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த செய்திய வச்சே நம்ம வந்து முழு முடிவுக்கு நம்ம வர முடியாது. எல்னினோ, லானினோனுடைய தாக்கம் வருங்காலத்துல குறையும். அதெல்லாம் எப்படிங்க குறையும்? அது வந்து ஒரு இயற்கை நிகழ்வு இல்லையா? பருவ காற்று வீசுது, பருவமழை வீசுது. ஆனா, இப்போ ஒரு ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்போம். நம்ம வந்து ஒரு நகர்ப்புறத்தை கட்டுகிறோம். நகர்ப்புறத்துல வந்து போதுமான அளவு வடிகால் வசதி செய்யல. அப்படின்னு சொன்னோம்னாக்க, இயல்பா பெய்யக்கூடிய பருவமழையே வந்து ஒரு பெரிய இடராக மாறிடும் இல்லையா? ஆகையினால, நாம வந்து மனிதர்களுக்கு பேரிடர் நம்ம நினைக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் வந்து மனிதர்களுடைய செயல்பாட்டுகளால் தான் வந்திருக்கே தவிர, இந்த இயற்கை நிகழ்வு அல்ல. ஆகையினால, நம்ம வந்து போதுமான அளவு திட்டமிடல் இருக்கா? இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது அதற்கான மாற்றுகள் என்னன்னு யோசிச்சிருக்கோமா? போன்ற விஷயங்களை தான் நம்ம வந்து கவனிக்கணும். இப்போ உதாரணமாக இந்த சூப்பர் எல்னினோல ஒரு மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டால், வறட்சியினால பெருமளவு பாதிக்கப் போவது யாரு? விவசாயிகள் இல்லையா? அப்போ விவசாயிகளுக்கு மாற்று ஏற்பாடு என்ன? அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறோம். அதுதான் வழியே தவிர வந்து எல்னினோவையே இல்லாம போக வைக்க முடியுமா? அப்படிலாம் பார்க்க முடியாது. இது வந்து ஒரு இயற்கை நிகழ்வு.